இந்து மதத்தின் ஒரு கூறுதான் பௌத்த மதமாகும். அன்பு என்கின்ற இந்து மதத்தின் மறுகூறுதான் கிறிஸ்தவ மதமாகும். எல்லா மதங்களிலேயும் இருக்கின்ற எல்லா தத்துவங்களையும் நீங்கள் பார்த்தால் அது இந்து மதத்தின் ஒரு கூறாகவே இயங்குவதை பார்ப்பீர்கள். இந்து மதம் என்பதை நதியாக கொண்டால் சில மதங்கள் கால்வாயாக இருக்கின்றன, சில மதங்கள் வாய்க்காலாக இருக்கின்றன. எல்லாமே ஓடி கடலிலே, ஈஸ்வரன் என்கின்ற கடலிலே கலக்க வேண்டியவைதான் என்றாலும் மகா நதியாக தோற்றமானது இந்து மதம் ஒன்றேதான். ஆகவேதான் இந்த மதத்துக்கு பெரிய பிரச்சாரர்கள் இல்லாமலேயே 6000 7000 ஆண்டு என்று கூட வயது சொல்லக்கூடிய அளவுக்கு அது உயிரோடு வாழ்ந்து வருகிறது, வளர்ந்து வருகிறது. இந்து மதத்திற்கு அழிவு சக்திகள் எதிராக அவ்வப்போது தோன்றியது உண்டு. ஆனால் தோன்றிய சக்திகளை அது எதிர்க்காமலேயே அவர்கள் அழிந்ததாகவும் வரலாறு உண்டு. வேறு எந்த மதத்தின் மீதும் யாரும் கை வைத்து விமர்சனம் செய்ய முடியாது.